எல்லாமே ஹலோ. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப நாளாக நீங்கள் செகண்ட் ஒன் ஷாட் போடுங்கன்னு கேட்டுகிட்டே இருக்கிற கடலரசனோட தண்டா. ஸோ ஃபஸ்ட்டே நான் சொல்லிடுறேன், மறக்காமல் ஹெட்செட் வியர் பண்ணிக்கோங்க. நம்ம எஃப்எஃப் சேனலை மறக்காமல் இருக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் கமெண்ட்டும் பண்ணிவிடுங்கடா. மறக்காமல் அது பக்கத்தில் இருக்கிற இந்த ஹைப் பட்டனையும் தட்டி விட்டுருங்க கொஞ்சம். சரி ஓகேடா, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போது ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டும் இதே சேனலில் தானே இருக்குது, மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க. ஏன்னா இது அது கூட லிங்க் ஆகாது. ஸோ அதனால் உங்களுக்கு புரியாதுடா. இப்போ நம்ம ஸ்டோரியில் பார்க்கலாம். ஸோ அதோட பீச் மதியம் ஒரு 2-3 மணி இருக்கும். நீங்கள் கோவமாக வேக வேகமாக நடந்து போயிட்டுருக்கீங்க. தேவங்க அப்படியே அவங்க பின்னாடி ஏய் நில்லுவேன்னு சொல்லுதம்ல. என் பின்னாடி எதுக்கு வரீரு? நீங்கள் அவளுக்கு தானே வக்கியாலத்து வாங்குறீரு, அங்கேயே இருந்துக்கோங்க. ஏய் நில்லுவேன்னு சொல்லுதம்ல அப்படின்னு உங்கள் கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணிடுறான். நீங்கள் அவன் ஃபேஸை பார்க்காம அப்படியே கீழே தரையை பார்த்துட்டு இருக்கீங்க. என்ன போகணும் பிரச்சனை? அவங்க உன் நல்லதுக்கு தானே சொல்லுதாவ. நல்லதுக்கு சொல்லுதாவளா? நான் எப்போவோ அவங்க கிட்ட என் விருப்பத்தை சொல்லிட்டேன். ஆனால் இப்போவும் மாற்றி மாற்றி பேசுதாவ. எனக்கு வேணாப்பா. சரி இப்போ என்னவே பண்ணணுங்கிற? உனக்கு தெரியாதா நான் யாரை லவ் பண்ணுறேன்னு? உன் கூட்டாளியை சொன்னாவன்னு நீயும் கூட சேர்ந்து ஆடுதல்ல. அதான் உனக்கு என் ஃபீலிங்ஸ் புரிய மாட்டேன்து. போய் எல்லாம் அவன் கிளம்புறதை கேட்டுட்டு அவன் கூட கொடி தூக்கு. ஏய் என்னவே புரியாமல் பேசுத. ஆனால் அதை பணமாக போக வேண்டிய உசுரில் குடும்பத்துக்கு குடும்பம் இருந்தேன்னு பார்த்துன்னு இருக்காவ. ஓ அப்படி வரீரோ? ஏன் இப்போ மட்டும் கூட்டியாந்து ஒருத்தன் நிறுத்திருக்காவளே, அவனை மட்டும் எனக்கு நல்லா தெரியுமோ? மற்றவங்க தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறவ. நீயும்மா எங்கள் வீட்டு பையன் இல்லைதான். ஆனால் அதுக்காக எப்போ ஊரில் எல்லார்கிட்டையும் அவரை பெத்த பிள்ளைய விட உன்னை பற்றி தான் அவள் பெருமையாக பேசுதாக. அம்மா ஒரு நாள் வாய் விட்டு உன்னை ஏதாவது ஏசி இருக்குமா? உன்னை அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்டே இவங்க. இப்போ பார்க்க வந்த மாப்பிள்ளைய என்ன ஆனாலும் நான் போய் பார்க்க மாட்டேன். நீ என்ன சொன்னாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் சரி, நான் வரமாட்டேன். சரி பிடிக்கலன்னாச்சும் வந்து சொல்லிட்டு போ. என்னது? நான் உனக்கு பொண்டாட்டியாக வாழணும்னு கனவு கண்டுட்டு கிடக்க நீ எனக்கு மாப்பிள்ளை பார்க்குறியோ? இதெல்லாம் சரி வராது. நான் எங்கேயாவது போதேன் அப்போதான் உனக்கு என் அருமை தெரியும். கண்ணு முன்னாடியே கிடக்கல காலை சுற்றிட்டு. அதனால தான் உனக்கு புரிய மாட்டேங்குது. நான் இல்லாமல் தனிமையில் கடந்து பாரு, அப்போ தான் என் லவ் உனக்கு புரியும். அப்படியே நீங்கள் பாட்டுக்கு நடந்து போகிறீங்க. அவன் ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு திரும்ப எகைன் ஓடி வந்து உங்கள் முன்னாடி நின்று, ஏய் இருவ வந்து பிடிக்கலன்னு சொல்லுவேன், மீதி அப்புறம் பார்த்துக்கிடுவோம். அப்படி தானே உனக்கு வேணும்? சொல்லுதேன். எத்தனை பேர் முன்னாடி வந்து நின்னாலும் எல்லார்கிட்டையும் சொல்லுதேன், ஒன்று தான் கட்டிக்கிடுவேன்னு சொல்லுதேன். வா. நீங்கள் கோவமாக வீட்டுக்கு நடந்து போகிறீங்க. அவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தயங்கி தயங்கி பின்னாடி வருவான். இல்லை எங்கே போன? எப்படி நேரவே உன்னை காணும் தேடிக்கிட்டு இருக்கேன். எல்லாரும் என்னை மன்னிக்கணும். நான் வேணும்னு தான் வெளியே போனேன். இந்த சம்மந்தம் பிடிக்காம தான் வெளியே போனேன். நீங்கள் அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்தா தேவங்க ஒரு மாதிரி தயங்கி தயங்கி வந்து நிற்பான். நீங்கள் அப்படியே அவன் ஷார்ட் காலர் ஒரு கையில் பிடிச்சிட்டு, நானே இவனும் ரொம்ப வருஷமாக விரும்பிகிட்டு இருக்கோம். எனக்கு கல்யாணம்னு ஒன்று இருந்தா அது இவனை தான் கட்டிக்கிடுவேன். ரொம்ப நன்றி, நீங்கள் வெளியே போங்க. ஏ சவத்த முதி என்னவே பேசுத? ஏய் இரு பேசிக்கலாம், நீங்கள் போயிட்டு வாங்க. வந்தவங்க எல்லாரும் வெளியே போனதும் வீட்டில் ஒரு பஞ்சாயத்தே நடக்கும். எம்புட்டு நாளாடி நடக்குது இது? ஏய் அவளை போட்டு கேட்டு என்னடி பிரயோஜனம்? தேவங்க இங்கே வா. அவர் சேரில் உட்காந்துட்டு பாரு. தேவங்க எதுவும் பேசாமல் முன்னாடி அப்படியே 2 கையும் கட்டிட்டு தலையை குனிச்சிட்டு வந்து முன்னாடி நின்றுறான். என்னவே பேசுதாவ? என்ன கிளம்பிட்டு கிடக்கா? எனக்கு புரியல, நீ சொல்லும். நான் ஒன்றும் கிளம்பலை, உண்மையை தான் சொல்லுதேன். எனக்கு தேவங்க தான் பிடிச்சிருக்கு. இது ஒன்றும் இன்றைக்கி நேற்று இல்லை. அவன் இந்த வீட்டுக்கு வந்த ஒரு வருஷத்துலே எனக்கு அவனை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஊரெல்லாம் மாப்பிள்ளை தேடுதிய, ஏன் இவனை கேட்க மாட்டீங்களா? நான் உன்கிட்ட கேட்டேனா? சும்மா கடவை அதான் பேசிக்கிட்டு இருக்காவல, குறுக்க விழுந்துன்னு. என்ன மன்னிச்சிருங்க, உண்ட வீட்டுக்கு என்னால் ரெண்டாவும் பண்ண முடியாது. நான் அந்த வீட்டை விட்டு போகிறதா சரியாக இருக்கும்னு எனக்கு தோணுது. நீங்கள் எனக்கு நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து கல்யாணம் செஞ்சு வைங்க. நான் அப்படின்னு அவன் சொன்னதும் உங்களுக்கு செம்ம கடுப்பாயிடும். நீங்கள் அப்படியே கோவமாக எந்திரிச்சு நிற்கிறீங்க. ஏய் என்னவே பேசுத? பொம்பளை புள்ளவ அவளே பகைச்சிக்கிட்டு நிற்கா, நீ என்னவே விட்டுட்டு ஓடுதேங்கிற?
அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. ஊருக்கு வெளியே தான் ஐயா சண்டியரு. வீட்டுக்குள்ளே கிடையாதுல்ல. அதுவும் நீங்கன்னு வந்துட்டா அவன் மறுத்து ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டான். நீங்கள் சொன்னால் மட்டும் எல்லாம் கேட்டுக்கிடுவான். நான் சொன்னால் மட்டும் என்னையே என்னன்னு கேட்பான். இல்லை தேவுங்க, உனக்கு என் மவளை பிடிச்சிருக்காளே? அதெல்லாம் அவனுக்கு பிடிக்கும்பா. சும்மா நடிக்குதான். அப்படியே நீங்கள் லைட்டாக உங்கள் கண்ணிலேருந்து ஒரு தண்ணி விட்டதும் அவன் திரும்பி டியரி ஐஸோட உங்களை பார்க்குறான். இங்கே பாருவ, இத்தனோடு வயசில் அவ்வளோ பெரிய கடலுக்கு நடுவில் கடல் மத கொடுத்த வரம்ல நீ எங்களுக்கு. என்னலே இந்த வயசுலேருந்து உன்னை நான் வாழ்த்துன்னு இருக்கேன். எனக்கு தெரியாத என் பிள்ளை தப்பு பண்ணாதுன்னு. பிடிச்சிருக்குன்னா நேரம் வந்து கேட்கறதானவே, எதுக்கு மறைச்சி வைக்கணும்? இவ்வளோ பேசுறீரு, ஏதாவது வாயை திறக்கானா பாரு. நாங்களும் தப்பு பண்ணிட்டோடே, உங்ககிட்டயே கேட்டிருக்கணும். அப்படிலாம் இல்லவே இல்லை, தப்புதே. உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும். நல்ல நாள் பார்க்குதே, கட்டிக்கிடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டிக்கு பின்னாடி கையை கட்டிட்டு வெளியே போயிடுறாரு. உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பி. அதுக்கப்புறத்துலேருந்து அவன் மீன் பிடிக்கவும் போனாலே நீங்கள் தான் அவனுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறீங்க. பிகாஸ் உங்கள் 2 பேர்த்தோட மேரேஜும் முடிவு பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதுக்கு இன்னும் 1 month இருக்கும். நீங்கள் அப்படியே கரையில் போய் நின்றுட்டு அவனை பார்த்து கையாட்டிட்டு இருப்பீங்க. அவன் போட்லேருந்து வந்து கீழே குதிச்சுட்டு போட்டை அதை கயிறு போட்டு கட்டிட்டு இருப்பான். வெறும் பிளாக் கலர் டங் போட்டுட்டு கீழே பிளாக் கலர் ஃபேண்ட்டு அதை கொஞ்சம் நீஸ் வரைக்கும் தூக்கி விட்டுருப்பான். போட்லேருந்து கீழே குதிச்சுட்டு அப்படியே அதுலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து உங்கள் மேலே தெளிச்சிடுறான். ஏண்டி இந்த வெயில்ல ஏண்டி இப்படி அலையிற? பின்ன நம்மளால நான் தானே பார்த்துக்கிடணும். வேற யாரு தனியாக பொட்டச்சி வச்சிருக்கியோ? போய் 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 அப்படின்னு உங்கள் காதை பிடிச்சி கூப்பிட்டு வரான். உட்காரு. அது சின்ன குடிசை மாதிரி இருக்கும். அதுதான் நிழல். அதுக்குள்ளே தான் உட்காந்து சாப்பிடுவீங்க. எந்திரிச்சு நிமிர்ந்து நின்று தலை இடிக்கும். அவ்வளோ உயரத்தில் தான் இருக்கும் அது. காலையிலேருந்து வேர்த்து விரிவிக்க உனக்காக சமைச்சு எடுத்து வந்திருக்கேன். மிச்சம் வைக்காமல் எல்லாத்தையும் சாப்பிட்டுடணும். ம் நடு நெளிகிறவ. அதில் இப்படி உட்காந்து உனக்கு சாப்பாடு போட்டு நீ சாப்பிட்றத வயிறார பார்க்கும்போது எனக்கு இப்போவே கட்டிக்கிட்டு வந்த பொஞ்சாதி மாதிரி இருக்கு. அதான் கட்டிக்கிட்டு தானே போகிறேன், அதனால தானே. நல்லா சொன்ன போ. அப்பா கிட்ட வந்து பேசுனா தயங்கி தயங்கி நிற்கிறவ ஏன்? ஏய், போகிற என்னடி பண்ணுறது? இந்த ஊர்லேயே எனக்கு அப்புறம் நான் பெரிய ஆளாக பார்க்குறது உன் அப்பா அம்மையும் தான். அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் தத்தே இல்லை. அவங்கக்கிட்ட ஒரு விஷயம் கேட்குறதுனா நீ தயங்கி தான் நிற்பேன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் இந்த விஷயத்தில் தைரியமாக பேசினேன். என்ன நடக்குதுங்க? வாடி பாயம்மா. என்ன இந்த பக்கம்? நீ கட்டிக்கிட போகிற புருஷனை பார்க்க வந்திருக்க. நான் கட்டிக்கிட்டவனை பார்க்க வந்திருக்கேன். ஏய், அவள் கிறிஸ்டின் தானே, அவளை எடி பாயம்மான்னு கூப்பிட்ற? நான் அதுக்கு ஒன்றும் சொல்லலை. அவள் கட்டிக்கிட்டவ பாய் வீடு தானே, அப்போ இவ பாயம்மா தானே. அவள் இப்படி தானே ஏதாவது கிளம்பிட்டு கிடப்பா. நீங்கள் அதெல்லாம் காதில் போட்டுக்கிடாதீங்க. நான் கிளம்பதெல்லாம் இருக்கட்டும். உன் காதல் பாய் வராரு, அவர்கிட்ட நீ கிளம்பு. போடி நீ போ. என்னவே இன்னைக்கு நல்ல கலெக்ஷன் போலியே. எப்படிவே பார்டர் கிட்ட போய் நின்று மீன் பிடிக்க? ஆனால் ஒரு பயிலும் ஒன்றும் சொல்லுதே இல்லை. அதுக்குள்ள ஒரு ட்ரிக் இருக்குது காதல். அதை கற்றுக்கிட்டா யார் வேணாலும் மீன் பிடிக்கலாம். கிக்கோ ட்ரிக்கோ கொஞ்சம் சொல்லி கொடுவே, நானும் கற்றுக்கிடுவேன்ல. அதெல்லாம் அவர் சொல்லி தருவார். முதல்ல இப்போ உட்காந்து சாப்பிடும். ஏண்டி வயனு, உனக்கு தான் கல்யாணம் பேசி முடிச்சுட்டாவல்ல, எப்போ ஷாப்பிங்கெல்லாம் போகிறீங்க? உங்களோட கல்யாணத்துக்கு 1 மாதத்துக்கு முன்னாடியே ஷாப்பிங் எல்லாம் போயிட்டு வந்தீங்க. என்னோட வீட்டுக்காரருக்கு இன்னும் அதுக்கு நேரம் வரல. 1 மாதத்துக்கு முன்னாடி ஷாப்பிங் பண்ணி என்ன பண்ண போகிற? நான் கூப்பிட்டு போகிறோம்ல, நீ சாப்பாடு போகிறோம். இப்படி தாவ ஏதாவது கேட்டோன்னு வச்சுக்கோயேன், அவன் ஏதாவது பேசுவான் என்னை பார்த்து. நான் அவன் கண்ணை பார்த்தேன்னா அப்படிதான்.
எல்லாம் முடிஞ்சுது. நீ ஒரு கிறக்கமாக தான் தெரியுற. ஆ அந்த ஊற்றுத. ஸோ அந்த சேம் டே நைட்டு எங்கே போயிட்டா இவ? புறத்தால தான் இருப்பேன்னு சொன்னா ஆளே காணுமே. உங்கள் பின்னாடி இருந்து யாரோ கண்ணு க்ளோஸ் பண்ணுறாங்க. ம் ம் நினச்சேன் நீ அதான் இருப்பேன்னு. சரி சொல்லு, எதுக்கு இங்கே வர சொன்ன? இங்கே நின்று கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காது. வா போதும். ஐயோ, உனக்கு இந்த ராத்திரி நேரத்தில் உட்காந்து பேசுறதுக்கு வேறு இடமே கிடைக்கலையா? அவன் வீட்டோட மேலே கூட்டிகிட்டு போயிட்டு அங்கேருந்து திண்டில் காலை கீழே தொங்க போட்டு உட்காந்து பேசலான்னு ஐடியா பண்ணியிருப்பான். ம் இடம் என்னமோ நல்லா தான் இருக்குது, ஆனால் என்ன கொஞ்சம் குளிருது. அவன் அப்படியே உங்கள் பின்னாடி ஒரு கை போட்டு உங்களை அப்படியே பக்கத்தில் எடுத்து ஹக் பண்ணிக்கிறான். நான் அப்படி ஒன்று பிடிச்சிக்கிடுதா? உனக்கு குளிராது. நீ இப்படியே பக்கத்தில் இருந்தேன்னா எனக்கு எப்போவுமே வேர்க்க தான் செய்யும். டாடி வர வர ஒரு மாதிரி பேசுதவ. ம் கல்யாணத்துக்கு போகிறவ தெரியும். கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம லவ் பண்ணிட்டு இருக்கும்போது நீ பண்ண சில்மிஷம்லாம் மறைஞ்சு போச்சா? அதெல்லாம் சும்மா. கல்யாணத்துக்கப்புறம் தான் ஐயாவோட ஸ்டைலே நீ பார்க்க போகிற. ம் பார்க்குதேன் எப்படி இருக்குன்னு அப்படின்னு 2 பேரும் கண்ணை பார்த்துட்டே பக்கத்தில் வரீங்க. சடனாக இடி இடிக்கும். டேஸ் எப்படி தான் ஓடிச்சுன்னு தெரில, கடைன்னு ஓடிடுச்சு. அண்ட் இப்போ ஃபைனலி டேவங்க சர்ச்சில் ஃபாதர் கிட்ட நின்றுட்டு இருப்பான் திரும்பி. எலே டேவுங்க பொண்ணு வருது பாருலே. டேவங்க ஒயிட் ஷர்ட் போட்டு நல்லா டக்கின் பண்ணிட்டு கீழே பிளாக் கலர் ஃபேன் மேலே பிளாக் கலர் கோட் ஹேர் நல்லா தூக்கி வாரிட்டு செம்ம ஹேண்ட்ஸமாக நின்றுட்டுப்பான். இல்லை அங்கே பாரும். நீங்கள் நல்லா ஒயிட் கலரில் அவ்வளோ அழகான கவுன், உங்கள் ஃபேஸை நெட் கிளாத் வச்சு க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படியே அவ்வளோ அழகாக அங்கேருந்து ஒரு ஏஞ்சல் மாதிரி உங்கள் அப்பா கையை பிடிச்சி நடந்து வரீங்க. டேவங்க உங்களை லாங் டிஸ்டன்ஸில் கண்ணை கூட மூடாமல் அப்படி பார்த்துட்டு இருப்பான். நீங்கள் அப்படியே வந்துட்டு அவனுக்கு ஆப்போசிட்டில் நிற்கிறீங்க. அவன் அப்படியே உங்களை அந்த நெட் கிளாத்தையும் தாண்டி உங்கள் லிப்ஸை லைட்டாக சிரிக்கிறது, உங்கள் கண்ணு ஷையால் அவனை பார்க்க முடியாமல் தவிக்கிறது. அப்படியே நீங்கள் அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்துட்டு அந்த ஷையை ஹைட் பண்ண ட்ரை பண்ணுறது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பான். திருச்சபைக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம முன்னாடி ஒரு திருமண ஜோடி நிற்கிறாங்க. இவங்கள உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு தடவை சபையில் சொல்லிடுங்க. பொண்ணு முதல்ல சொல்லட்டும். திருச்சபையில் இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் வயன், ஜான் வயன். அப்படின்னு நீங்கள் சொன்னதும் அவனுக்கு ஒரு நிமிஷம் டக்குன்னு சைலண்ட் ஆகிடும். பிகாஸ் உங்கள் பேருக்கு பின்னாடி போடுறதுக்கு உங்கள் அப்பாவோட பேர் இருக்குது. பட் ஆனால் டேவுக்கு யாருன்னே தெரியாது. ஐயோ அறிவுக்கிட்டவளே என்ன டேவ். அவனோட ஃப்ரெண்டு காதர் அப்படியே அவன் பின்னாடி வந்து ஷோல்டரில் கை வச்சுட்டு பின்னாடி நிற்கிற காதரோட அப்பாவை பார்த்துட்டு, மாப்பிள்ளை பேர் கிம் டேயுங் அப்துல்லாக். இரு மாப்பிள்ள. ஏடி என் அப்பா தலை ஓ அப்பா தலை ஏற்றுக்க மாட்டியா? அது ஒரு கல்யாணத்தை முடிவே அப்புறம் பேசிக்கிடுவோம். திருச்சபையில் யாருக்காவது இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லையா? ஐயா எனக்கு தாங்க ஐயா. கறி சோறு போடுறேன்னு வெஜிடேரியன் போடுறாங்க அப்படின்னு காதர் சொன்னதும் எல்லாருக்கும் சிரிப்பாயிடும். எல்லோரும் ஃபன் பண்ணி சிரிச்சிட்ருப்பாங்க. டேவ் மட்டும் கீழே குறைஞ்சி லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே விட்டுடுறான். உங்களுக்கு புரியுது அவனுக்கு அது எவ்வளோ பெரிய டீப் பெயினுங்கிறது. 2 பேரும் மோதிரத்தை மாற்றிக்கிறீங்க. இப்போ நீங்கள் உங்கள் மனைவியோட முகத்தை பார்க்கலாம். இப்போ தான் புதுசாக பார்க்குறானாக்கும். ஏன் இத்தனை வருஷமாக ஜோடி போட்டு சுற்றிட்டு இருந்தப்போ தெரியலையோ? சும்மா இருட்டி. அவன் அப்படியே நெட்டாக எடுத்தா உங்கள் கண்ணு ஃபுல்லாக டியர்ஸாக இருக்கும். என்ன மன்னிச்சிடு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வாங்க இப்போ எல்லோரும் சாப்பிட போகலாம். அமிர்தா கல்யாணம் முடிஞ்சது, மீதெல்லாம் அவங்க பார்த்துக்கிடுவாங்க. வாங்க வாங்க வாங்க. உங்கள் வீடு ஓரளவுக்கு பெருசாக தான் இருக்கும். பட் ஆனால் ரூம்ஸ் எல்லாம் நெருக்கமாக இருக்கிறதுனால உங்களுக்கு ப்ரைவசி இருக்காதுன்னு எல்லோரும் காதல் வீட்டுக்கு தங்க போயிருப்பாங்க.
அந்த பெரிய வீட்டில் நீங்கள் 2 பேரும் மட்டும்தான் இருப்பீங்க. ஸோ ஃபுல் ஒயிட் saree, லைட்டாக ஜெரிகா கலரில் கோல்டன் கலர் பார்டர், பார்க்கவே அங்கங்கே டாட் டாட்டாக புட்டால் வச்சு அவ்வளோ அழகாக இருக்கும் saree. நீங்கள் வியர் பண்ணிவிட்டு தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சுட்டு அப்படியே ஒரு பால் கிளாஸோடு உள்ளே வரீங்க. சில நேரத்தில் ஒரு போனஸ் பாட்டு இருக்குடா, மறக்காம டெலிகிராம் போய் பார்த்து வந்தீங்க. அண்ட் போனஸ் பாட்டை ஹெட்செட்டோடு கேளுங்க. ஆஃப்டர் மேரேஜ் ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் ஹாலில் எல்லோரும் ஒன்றா இருப்பீங்க. கொஞ்சம் இப்படி வருகிறா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு, என்ன பேசணும்? நான் ஒரு வீடு பார்த்துருக்கேன், எனக்கு கூட்டிகிட்டு போயிடலான்னு இருக்கேன். ஏடே, இங்கே எது குறை வச்சிட்டோமா? அப்படிலாம் இல்லைப்பா. இது பாருவே, என் மவளை கட்டிக்கிட்டேன்றக்காக நீ என் மவ இல்லாமல் ஆயிடாது. என்னை நீ எப்பயும் போல வாய் நிறைய அப்பானே கூப்பிடு. அதனால தான்ப்பா தனியாக போகணுன்னு சொல்கிறேன். முன்னாடி வரைக்கும் ஓகே, இதுக்கப்புறம் ஒன்று அப்படி இருந்தால் உங்கள் மறுவாதைக்கு இழுக்கு வந்துருமோன்னு அச்சப்படுதேன். அதனால தான் அவளை கூட்டிக்கிட்டு பக்கத்து தெருவில் இருக்கிற வீட்டை போயிருக்கலான்னா. சரிடே, நீ முடிவு பண்ணிட்ட, நீ எது செஞ்சாலும் நல்லதுக்காக தான் இருக்கும். சரி, நீ பாரு, நான் உனக்கு வெளியே இருந்து சப்போர்ட் பண்ணுதேன். வீட்டை வாடகைக்கு தான் பார்த்துருக்கேன். இப்போ அதுக்கு என்னடே, அதான் 3 போட்டு கிடக்குல்ல, எடுத்து ஓட்டும், அதில் என்ன இருக்குது? இல்லைப்பா, இனி நான் கடலுக்கு போகிறதா இல்லை, ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஆரம்பிக்க போகிறேன். கடைக்கு ரொம்ப தூரம் போய் வர வேண்டியிருக்குல்ல, இங்கனே இருந்துட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது. அதுவும் சரிதாம்டே, நானே இதை யோசிக்கல பார்த்துக்க. கையில் பணம் காசு பிறந்தாலும் அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கிடந்தோம். இது நல்ல ஐடியாவாக இருக்குல்லே, நானே உனக்கு வச்சு கொடுக்கா. இது வரைக்கும் நீங்கள் கொடுத்ததே நான் எதையும் செலவு பண்ணலப்பா, சேர்த்து தான் வச்சுருக்கேன். அதை வச்சு ஆரம்பிச்சிடுதேன். வேறு ஏதாவது வேணும்னா கண்டிப்பாக உங்ககிட்ட கேட்குறேன். இவங்க அப்படின்னு அப்படியே அவனோட ஒரு கையை அவர் 2 கையால் பிடிச்சிட்டு அவனை பார்க்குறாரு. பா, சொல்லுங்கப்பா, தனியாக இருக்கணும் மட்டும் நினச்சிடாதவே, நாங்களும் இருக்கோம். ஐயோ பா, நான் தான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன்ல, அப்படிலாம் எதுவும் இல்லைப்பா. எங்கள் 2 பேத்துக்கு இருக்கிற ஒரே சொந்தம் நீங்கள் தானேப்பா. உங்களை விட்டு நாங்கள் எங்கே போயிடுவோம்? என்ன மகன் உள்ள கூட்டிகிட்டு வந்தான், மருமகன் உள்ளே தங்கிட்டான்னு வாய்க்கு வந்தபடி ஏதாவது சொல்லிட்டா கஷ்டமாயிடும்ப்பா. அந்த ஒத்த முடிவுக்காக தான் வெளியே போதேன். மற்றபடி என் சாவு இந்த வீட்டில் தான். ஏரே, நல்ல காரியம் நடந்துன்னு இருக்க போது என்னடே பேசுத? நீயே என் பொண்ணு, எங்கள் ஐசி சேர்த்து 200 வருஷம் வாழணும்லே. நல்லா இருப்பிய, நல்லா இருப்பிய. நீங்கள் எல்லா பொருளையும் எடுத்து வச்சிட்ருப்பீங்க வீட்டுக்குள்ளே. புது வீட்டுக்கு வந்து பால் காய்ச்சியும் செஞ்சுருப்பீங்க. ஏய் இருவே, இதை நான் பார்த்துக்கிடுத. நீ உள்ள போய் சின்ன பொருளை தான் வந்து எடுத்து வை. மாப்பிள்ள, வேறு எதுனா வேணுமா? எல்லாத்தையும் உள்ளே எடுத்து வச்சாச்சுல்லடே. அவ்வளோ தாண்ட மாப்பிள்ள. ஏடி, சாமான் சட்டு தினமும் புழங்குறதெல்லாம் அப்படி மேலே வச்சுக்கிடு. அப்போ தான் அதை அப்பப்போ எடுத்து கழுவிக்கிட முடியும். சரிங்க பாயம்மா, நீங்கள் இப்படி தான் வச்சு புழங்குதீங்களோ? சி, அரைகுறை கழுத, என்னத்தடி கிளம்புத? நான் பேசாத மட்டும் உனக்கு எப்போவுமே கிளம்புறது போல தான் கேட்கும். அவங்க பேசினா மட்டும் இனிக்குதோ? ஏன், எங்கள் அண்ணன் பேசும்போது உனக்கு இனிக்கலையாக்கும்? கூப்பிட்டு இனிக்க சொல்லட்டுமா? சரி, அதுக்கு மட்டும் நான் என்னென்னு பார்த்துட்டு சொல்லிடுதான். சரி ஓகே, நான் பார்த்துக்கிடுதோம்ல, அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. என்ன, உன்னை தான் ரொம்ப மிஸ் பண்ணுவேடே. கடலுக்கு தனியாக போயிட்டு வரணும், பழகிடுடே. எனக்கு அப்படி தோணலடே. நிச்சயமாக நீ இல்லாமல் கடல் வெறிச்சோடி தான் கிடக்க போகுது. நீ விட்டுட்டு சீக்கிரம் ஒரு தொழில் ஆரம்பிக்கிற வழியை பாரு. விட்டுட்டு கடைக்கு வந்துடுனாலும் கேட்க மாட்டேங்குதா? வந்துடுதம்ல, கொஞ்சம் கடன் இருக்குது, அந்த அண்ணாச்சிக்கிட்ட வாங்கினது அடைச்சிவிட்டு சீக்கிரம் வந்துடுத. நீ எப்போ வந்தாலும் உனக்கான வேலை டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் இருந்துகிட்டே இருக்கும். சரியாவே? சரிடே. அம்மாடி ஜெனிஃபரு, போமாடே. மாஷா அல்லா, எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டீங்களா?
அதெல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம தான் இங்கே எக்ஸ்ட்ராவாக இருக்கோம். நம்ம வெளியே போனால் அவங்க கொஞ்ச நேரம் ஏதாவது கிளம்பிட்டு கிடப்பாவ. நம்ம போட்டே வா போகலாம். ஏய், என்னடி பேசுத? சும்மா அதே பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறவ. ஆ அண்ணே, வீடு பிடிச்சி கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் வீட்டு பக்கத்து வராமல் இருக்கலாம்ல நினைக்காதிய. நாளைக்கே விருந்துக்கு கூப்பிட்ருக்கேன். எல்லாத்தையும் அவட்ட சொல்லிட்டேன். மறக்காமல் வந்துடணும். ஆமாடி, உங்ககிட்ட சொல்ல சொன்னா நான் தான் மறந்துட்டேன். டேய், இதெல்லாம் நீ சொல்லணுமாடே? அதெல்லாம் காலையில் கன் மாதிரி 9 மணிக்கு இருப்போம். சாப்பாடு ரெடியாக இருக்கும்ல? அதெல்லாம் தயாராக இருக்குண்ணே. நீங்கள் வந்தால் மட்டும் போதும். ம், சரிண்ணே. சரிடி, அப்போ நான் வருதேன். அப்பல வருதம்லே. ம், பார்த்து கூடு, மெதுவாக வண்டி ஓட்டும். ம், சரிடே. பார்த்து நல்லா பிடிச்சி உட்காந்துக்குவே. செட்ட உசுராக இருக்க, பார்த்து போ. அண்ணே, மெதுவாக ஓட்டுக. சரிம்மா. சரி, வருதா? ம், வரேன்டி. ம், அந்த டே ஃபுல்லாக உங்களுக்கு எடுத்து அரேஞ்ச் பண்ணுறதுலேயே டேஸ் போயிடும். அன்றைக்கி நைட்டு பொண்டாட்டி பிளேட் எடுத்துட்டு வா, சாப்பிட்லாம். ம், நான் தான் கடையில் எதுவும் வாங்கி வராதிய. நானே ஏதாவது சமைக்கிறேன்னு சொன்னேன்ல. ஏன் இப்படி அடம் பிடிக்கிறு? அவன் அந்த பார்சல்லாம் நடு ஹாலில் கீழே வச்சுட்டு அப்படியே உள்ளே வந்துட்டு ம் ம், இங்கே வந்துட்டேலா. அவன் அப்படியே உங்களை அந்த கிச்சன் ஸ்லாப்போடு வச்சு லாக் பண்ணிவிட்டு அவன் லெஃப்ட் ஹேண்டால் உங்கள் கணத்தை கப் பண்ணுறான். ம், தெரியும். ஏதோ சொல்லி ஐஸ் வைக்க வந்திருக்கீரு அதானே? அதுக்கெல்லாம் நான் மசிய மாட்டேன். சும்மா ஏதாவது கடை சுத்தாதிய. நான் கூட பொருள் தான் இறக்கி வச்சேன். வீட்டை சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சு எவ்வளோ வேலை செஞ்சுருக்க. பரவாயில்லலே, ஒரு நாள் நைட்டு சாப்பிட்டா ஒன்றும் ஆகிடாது. எடுத்துன்னு வா. இப்படியெல்லாம் செய்வீங்கன்னு முதலே தெரிஞ்சிருந்தா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உங்களை கட்டிக்கிட்டு இருந்திருப்பேன். அவன் அந்த கையை உங்கள் கன்னத்துலேருந்து எடுக்கவே இல்லை. அப்படியே உங்களை ரொமாட்டிக்காக பார்த்துட்டு நீங்கள் பேசி முடித்ததும் மறுபடியும் உங்கள் பக்கத்தில் வரான். நீங்கள் அவனை அப்படியே தள்ளி விட்டுட்டு மணி 10க்கு மேலே ஆகுதும். முதல்ல சாப்பிடிடு, அப்புறம் மீதியெல்லாம் பேசிக்கிடுவோம் வாங்க. அவன் அப்படியே உட்காந்து அவன் வட்டலேருந்து உங்களுக்கு கூட்டி விடுறான். அண்ட் நீங்கள் அவனுக்குன்னு அவ்வளோ லவ்லியோ அவ்வளோ அன்பாக டேஸ் போயிட்டுருக்கும். 1 வீக்கில் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு பக்கத்தில் எந்த ஒரு மளிகை கடையும் பெருசாக இல்லாததுனால செம்மையாக டெவலப் ஆகிட்டுருக்கோம். தம்பி, கணக்கில் வச்சுக்கிடு, நான் அண்ணன்ட்ட கொடுத்து விட்டுறேன். சரிக்கா. அண்ணன் ஏற்கனவே பாக்கி வச்சிருக்காவ, அதுலேருந்து நான் கழிச்சுக்கிடுதான். சரிப்பா, வரேன். ஸோ வந்துட்டு நைட்டு டேங்க அப்படியே டயர்டா வீட்டுக்கு வரான். இந்த இடத்துல ஒரு போனஸ் பாட்டுக்கிறா, மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க. டேயும் பண்ணதை பார்த்துட்டு நிறைய பேர் டேயும் மாதிரியே பண்ணிட்டு இருப்பாங்க. மற்றவங்களுக்கும் காதல் அப்படியே இருமிட்டு அப்படியே எல்லாத்தையும் வெளியே துப்பிட்டு எந்திரிச்சு உட்காடுறான். இந்த மைத்துக்கு தாமலே சொல்லுத, இந்த வேலையை வேண்டாம், இலவும் வேண்டான்னு. பணம் தானே எம்பிட்டிலே கொடுக்கணும் அந்த ஆளுக்கு. நான் கொடுக்க மூஞ்சில் விட்டு எறிஞ்சிட்டு நாளையிலேருந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு வேலைக்கு வர வழியை போகிற. வயிற்றுல பிள்ளையோட அத்தராத்தில் வீட்டுக்கு கதவை தட்டி அழுதுட்டு நிற்காமலே இந்த மாதிரி ஒரு நிலைமை நமக்கு வேணுமாடே? வாடே பார்த்துக்கிடுவோம். எவ கேட்குற என்ன பண்ணுறோம் நான் பார்க்குதேன். எந்திரிச்சு வாடே அப்படின்னு கூட்டிகிட்டு வந்துடுறான். என்ன அதுக்கப்புறத்துலேருந்து யாருமே அந்த அண்ணாச்சிக்கிட்ட வேலைக்கு போகிறதே இல்லை. அதனால செம்ம கடுப்பாயிட்டு அவன் அப்படியே டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்குள்ளே வரான். என்னட்டே இவங்க வியாபாரம் நல்லா போகுது போல். ஏதோ போயிட்டுருக்கு. நீ பாட்டுக்கு அந்த காதல் பயிலும் வீட்டுக்கு இழுத்துக்கிட்ட. இப்போ எவனுமே என்கிட்ட வேலைக்கு வரமாட்டேங்காலே. கொஞ்சம் சொல்கிறது 10-15 போட்டு கரையில் நிற்கா. எனக்கு தானே லாஸு. இதை பற்றி நானே உங்ககிட்ட பேசணுன்னு இருந்தாச்சு. தனியாக போய் பேசலாமா? ஸோ அப்படியே 2 பேரும் சைடில் எல்லா பக்கமும் உப்பு கொட்டி வச்சுருப்பாங்க. அந்த இடத்துக்கிட்ட நின்று பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு 10 நிமிஷம் பேசி முடிச்சுட்டு 2 பேரும் அப்படியே தனித்தனியாக வந்துடுறாங்க. அண்ணாச்சி, என்னாச்சு? ஏதாவது வழி கிடச்சிதா? இவன் சவகாசம் நமக்கு வேண்டாம்டே. இவன் நமக்கு மேலே இருக்கான். டேயும் பாட்டுக்கு எதுவும் பேசாமல் அப்படியே பின்னாடி கையை கட்டிட்டு அவன் பாட்டுக்கு சைலண்ட்டாக நடந்து வந்துட்டுருப்பான். நீங்கள் லாங் டிஸ்டன்ஸில் நின்று கையில் டிஃபன் பாக்ஸோடு பார்த்துட்டு இருக்கீங்க அவனை. அப்படி என்னன்னாச்சு சொன்னா? ஏன் மூஞ்சியெல்லாம் ஈயாடுது? டேங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, போடுறா
இதுதான் கடைசி. இந்த மிரட்டுறது உருட்டுறதுல தூக்கிட்டு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் பக்கம் இன்னொருத்தர உன்னை நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு 2 வருஷத்துக்கு முன்னாடி என் பேர் ஸ்டேஷனில் சொல்லி கேட்டு பாரு, உனக்கே தெரியும். புரியுதா? கேட்டுட்டு அதுக்கப்புறமா உனக்கு என் கூட பேசணும்னா டிபார்ட்மெண்ட் வா, பேசிக்கிடுவோம் விவரமா. அப்படின்னு அவன் சொல்லிட்டு கையை கட்டிட்டு வந்திருப்பான். இவன் இந்த பக்கம் வரும்போது தான் அப்படியே ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி என்னன்னு கேட்குறான். அவனா? அவன்கிட்ட வம்பு எதுவும் வச்சுக்காதி அண்ணாச்சி, முடிச்சு விட்ருவான். அவன் கால் இருக்காச்சல உங்களுக்கு அமுச்சு வைக்கிறேன், நீ பாரும். இதுக்கப்புறம் அவன் கூட சாவாசமே வச்சுக்கிடாத. அவன் வழியில் குறுக்க போன உனக்கு இடுகாட்டுக்கு வழி காட்டிவிடுவான், பார்த்துக்க. என்னென்ன சொல்கிறீரு? அப்படியே சொன்னாவ? ஆமாண்டா, இந்த ஃபைலை நீயே சித்த படிச்சு பாரு. என்ன பேசினாவ? ஏதோ சண்டை போட்டாவளா? மரியாதை குறைவாக பேசினாவளா? அப்பா கிட்ட நான் எதுவும் பேசட்டுமா? அந்த மாதிரி அன்றைக்கி சொல்கிற விதத்தை சொல்லிட்டா. நீ வாடி, வெயில நிற்காத. உங்களுக்கு பிடிச்ச சாலை மீன் குழம்பு வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது ரொம்ப பிடிக்குமே. சாப்பிட்டுட்டு அப்புறம் போய் கல்லால் உட்காரும். சின்ன பேரும் கடைக்குள்ளே வரீங்க. என்னம்மா, அவனுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தியா? ஆமாண்ணே. அப்புறம் உங்ககிட்ட இதை ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேண்ணே. என்னம்மா? அவள் அப்படியே கையெடுத்து கும்பிட்டுட்டு ரொம்ப நன்றிண்ணே. என் பிள்ளையும் யாரும் இல்லாத மாதிரி ஆயிடுவானோன்னு பயந்துட்டு அவரை நான் காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவர் மட்டும் இல்லைன்னா நானும் கடன் மாதாக்கிட்டே போயிருப்பேன். சா, என்னடி பேசுதவ? வயிற்றில் புள்ளைய வச்சுக்கிட்டு வாய் இருக்காது, பார்த்துக்கோ. வேண்டாம்மா, என்ன மாதிரி அப்பா தான் இல்லாமல் அது வளரக்கூடாது. அதனால அதில் இதுக்கு நீ இப்போ அவனை எடுத்துகிட்டு வந்து சோறு போடும். காலையில் சரியாக சாப்பிடலன்னு புலம்பிட்டு கிடந்தான். போ. சரி, நீங்கள் வாங்க. நான் தான் எப்போ உன்ட்ட வந்துட்டேனே. கடையில் இருந்துட்டு என்ன பேச்சுதீரு? யாராவது காதில் கேட்ட சாவுமோ? வாங்க. கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன், உண்மையாவா? அதுக்குள்ளே சொல்லிட்டாவளா? இதுக்கு தான் இந்த ஜெனிக்கிட்ட எதையும் சொல்லக்கூடாதுன்றது. காதலண்ணா கிட்ட சொல்லியிருப்பா, காதலண்ணா உங்கள் காதில் போட்டுட்டாவ. அதானே? சர்ப்ரைஸாக சொல்லலான்னு வச்சுருந்தேன், சொல்லிட்டாவல்ல. போங்க. இப்போ எனக்கு சர்ப்ரைஸ் தான். ரொம்ப நடிக்காதீரு. ட்வின்ஸா? இது உங்களுக்கு தெரியாதுல்ல, நான் அவங்கக்கிட்டேயும் சொல்லலை. அடி பாவி கள்ளி, உன்னை. ஒரு ஹாப்பி என்டிங்டா. லைஃப்பில் அப்பா அம்மா இல்லாமல் கரையேறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா படகுல போகும்போது சூரியன் தான் திசையை காட்டி கொடுக்கும். அந்த மாதிரி தான் லைஃப்பில் பேரண்ட்ஸும் நல்லது எது கெட்டது எதுன்னு அவங்க தான் காமிச்சு கொடுப்பாங்க ஃபஸ்ட்டு. அதனால என்றைக்குமே அவங்க கையை விட்டுறாதீங்க. ஏன்னா அவங்க நீங்கள் விவரம் இல்லாமல் இருந்த வரைக்கும் உங்கள் கையை விடலைல்ல. அப்போ நீங்களும் உங்கள் கையை விவரம் போனதுக்கப்புறமும் விடக்கூடாது. கடைசி வரைக்கும் உங்களை பார்த்துக்கோங்க. திரும்ப வேட செல்லக்குடி பேசுகிறேங்க. என் போகிறேன்.